டியூல் டெய்லி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய சையது முகமது ஐயா அவர்களை உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததுடன் உத்தமபாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கான கோரிக்கை மனுவும் அளித்தனர். அதன் நிகழ்வு இப்போ நம்ம தொடர்ந்து காணலாம். சார் அந்த கார்னில் இந்த போஸ்ட்லையும் போஸ்ட்லையும் மரத்தையும் விட்டு விட சொன்னார். அந்த கார்னர் கார்டு சொன்னார். கார்னர் மரம் மட்டும் டியூ பஸ் மட்டும் எடுத்தால் கார்னர் அப்படியே இருக்கும். காலையில் டியூ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப நேரம் லேட் ஆகுது சார். இது ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு மற்றும் போக்குவரத்து இடைஞ்சல். இப்போ வரைக்கும் அது அந்த கார்னர் சார் விஓ ஆஃபீஸ் இருக்குல்ல சார், அந்த விஓ ஆஃபீஸ் 60 அடி ரோடு சார். அது 30 அடி பழைய முடித்து வருது. விஓ ஆஃபீஸ் இப்போ கொண்டு வந்து வச்சாங்க. வீடு வச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 அடி அகலத்தில் இருக்கிறதுனால எந்த பஸ்ஸும் திரும்பி போக முடியும். டிராஃபிக் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் அதிகாரிகள் கூட பார்க்குறாங்க. என்ன இருக்காங்க, நாங்கள் பல இது கொடுத்தோம். அந்த இதில் ஆய்வுக்குழு கொடுத்தா ரிப்போர்ட் பண்ணுறோம். பார்ப்பாடி சார் அதை எடுத்தார். அதுக்கப்புறம் கலெக்டர் மனு கொடுத்தோம், ஆடிக்கூட்ட மனு கொடுத்தோம். எல்லாம் மனு கொடுத்து மேலே வரைக்கும் கொடுத்தோம். இப்போ மதிப்பு கொண்டு வராங்க. மதிப்பு அவங்கள்ட்ட கொடுத்தோம். அது ஃபார்வர்ட் ஆகி வந்துருக்கு. நீங்கள் தாசில்தாருக்கு நீங்கள் நம்மளால என்ன செய்யணும்? ரொம்ப இதாக மக்களுக்காக நம்ம உதவி பண்ணணும். இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி தெரியும். வருஷம் அந்த லைப்ரரி உருவானதுலேருந்து லைப்ரரி சொந்த கட்டணமே கிடையாது. அப்போ இப்போ பழைய கட்டணத்தை வச்சுன்னா பசங்க இந்த டிஎம்பிசி போய் படிக்க முடியும். இப்போ லைப்ரரி எப்படி இருப்பாங்க? ஆமாம், பிரைவேட் கட்டடத்தில் இருக்குது. அது வேறு ஏதாவது இடம் இருக்குதா? இப்போ ஈவோ சொன்னார். அவங்க ஏதோ ஒரு 10 சென்ட் ஒதுக்கி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். இப்போ அது நாங்கள் பெட்டிஷன் எழுதிக்கிறோம் சார். இப்போ லைப்ரரி டெய்லி லைப்ரரியும் நாங்கள் பேசிப்போம் ஹெட் ஆஃபீஸில். அவர் எங்களுக்கு அதை நீங்கள் ஆடியோ மூலியமாக ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் அதை அப்படியே நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். போங்க போங்க சாரை கூப்பிடு. ஆ கட்டணம் எவ்வளோ நாள் இருக்குங்க? சும்மாவே இல்லை சார். இந்த புதுக்கட்டணம் கட்டினது சும்மா இல்லை. கண்டிப்பாக இல்லை. கரெக்டாக எங்களுக்கு 2-3 நாளைக்கு இப்போ 14 அதான் நாங்கள்லாம் இணைந்து தான் செய்வோம். கண்டிப்பாக எந்த நாகத்துக்கும் இந்த நாகத்துக்கும் இங்கே நாங்கள் சுத்தமாக இங்கே அவசியம் வரேன். எல்லாரும் சேர்ந்து நடக்கணும். அழைக்க அப்பப்போ போய் நாங்கள் சங்கமாக நீங்கள் நின்றுங்க. பயணம் கூப்பிட்றாங்க. கண்டினியூ